ஒரு வளவை எடுத்து நாங்கள் துப்புரவாக்காமல் விடுவோமா இருந்தால் அந்த வளவிலிருந்து எங்களுக்கு ஒரு வருஷம் துப்புரா காட்டி அந்த வளவிலிருந்து ஒரு 50 பொருளாச்சும் உங்களுக்கு சாப்பிட்ற பொருள் எங்களுக்கு கிடைக்குது. மருந்தடிக்கப்படாத மாம்பழத்தை நாங்கள் கருத்தக்குளமான் அம்பளாய் மாம்பழங்கள் எடுத்து அந்த மாம்பழத்தை பதப்படுத்தி அந்த மாம்பழம் எந்த விதமான கெமிக்கலும் இதில் எந்த பொருளுக்கும் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். மூன்று புறமும் கடல் சூழ்ந்த யாழ் நிலம் சித்திரை மாதத்திற்கே உரிய சுறுசுறுப்போடு இயங்கிக் கொண்டிருந்தது. பொருளாதார சரிவுகள், வாழ்வியல் போராட்டங்கள் எல்லாவற்றையும் வெற்றி கொள்ள தெரிந்த நமது நிலத்தின் சனங்கள் எறும்புகளை போன்று முயற்சித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களில் யாழ் நகருக்கு அண்மையில் இருக்கிற ஆறுகால்மடு பகுதியை கடந்து ஆணிக்கோட்டை பகுதியை நோக்கி பயணப்பட்டோம். நல்லெண்ணெய் உற்பத்திக்கு பெயர் போன இந்த இடத்தில் உலருணவு உற்பத்தி பொருட்கள் உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்தலின் மூலமாக சாதித்து வருகிற இளைஞர் ஒருவரை சந்தித்தோம். இது தொழில் முயற்சிகளை தேடி பயணப்படுகிற இளைஞர் யுவதிகளுக்கான முன்மாதிரி கதை. என்னுடைய கம்பெனியின் பேர் வந்து அம்மா எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் பிரைவேட் லிமிடெட். 5 வருடத்துக்கு மேலாக இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இப்போ நாங்கள் சொல்லப்போனால் ஒரு 50 வருஷத்துக்கு முதல் உணவே மருந்துன்ற காலம், இப்போ மருந்தே உணவுன்ற காலம் வந்துட்டுது. இது நாங்கள் செய்கிறதும் உணவே மருந்துன்ற காலத்துக்கு நாங்களும் வரோம். இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆள் இந்த வைத்தியத்துக்கு போய் அதில் வந்து ஒரு மருந்தை குடித்து அவருக்கு வேறொரு எஃபெக்ட் வந்த அப்புறம் தான் நாங்கள் யோசித்தோம், ஏன் நாங்கள் மருந்துக்கு போவோம், மருந்து இல்லாமல் இதை பயன்படுத்தினா என்ன அப்படின்னு ஒரு சிந்தனையில் தான் நாங்கள் உண்மையிலே செய்து கொண்டிருக்கிறோம். இதில் நாங்கள் செய்கிற பொருள் எல்லாமே முழுக்க எங்களோட உள்ளூரில் எடுக்கக்கூடிய, அதாவது எங்களோட யாழ்ப்பாணத்திலேயே முழு பொருட்களை நாங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி நாங்கள் செய்கிறோம். ஏதாச்சும் ஒரு பொருள் இல்லை 2 பொருள் தான் நாங்கள் வெளியிலேருந்து எடுக்கிறோம். மிச்சம் முழுக்க நாங்கள் இங்கேருந்து இருக்கோம். அப்போ எங்களுக்கு வந்து ஒரு COVID-19 வந்தால் என்ன, அல்லது ஒரு பொருளாதார பிரச்சனை வந்தானே இப்போ என்ன எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையும் பெறாது. ஏன்னா எங்கள்கிட்ட இருக்கிற உற்பத்தி பொருட்கள் எல்லாமே இங்கே இருந்தால் நாங்களே எல்லாத்தையும் இப்போ எங்களோட தோட்டத்திலே அதை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். மற்ற வந்து முதல்ல ஆரம்பத்தில் வந்து நாங்கள் சந்தை வாய்ப்பில் சரியாக கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னால், புதுசாக நாங்கள் ஒரு பொருளை கொண்டு போய் சந்தை வாய்ப்பில் கேள்வி சரியான கூடவாக இருந்தது. ஒரு மார்க்கெட்டில் ஒன்றை போட்டோம்னு சொன்னால் அது ரிட்டர்ன் கூடவாக இருக்கும், விற்பனை சரியான கூடவாக இருக்கும். ஆனால் இப்போ நாங்கள் அதை பழகி இப்போ எங்களுக்கு இன்ஜரி யூரோப் கண்ட்ரியாக இருக்கலாம், எல்லா இடமே எங்களுக்கு வந்து எங்களுக்கான ஒரு கேள்வி ஒன்று ஏற்பட்டுது. எங்களோட கம்பெனின்ற பேர் இன்றைக்கு அம்மான்னு சொன்னால் எல்லா இடத்தும் தெரியக்கூடிய அளவுக்கு என்னையும் கம்பெனியும் தெரியக்கூடிய அளவுக்கு வந்துட்டுது. அப்போ அங்கே இருக்கிறவங்க வந்து இந்த கம்பெனியில் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு சொல்லி இப்போ கிழமை கூடுதலாக ஓடர்ஸ் பண்ணி ஃபுட் சிட்டிக்காரர்கள் அங்கேருந்து எடுக்கிறாங்க எங்கள்கிட்ட சாமான். அப்போ இதுகளுக்கு வந்து இந்த மீடியாக்கள்லாம் உண்மையிலே எங்களுக்கு கை கொடுக்குறது. இந்த மீடியாக்களோட தான் எங்களோட பொருட்கள் புலம்பெயர் தேசத்துக்கு போய்கொண்டிருக்கின்றது. எங்களோட உற்பத்தி பொருட்கள் முதல்ல ஆரம்பத்தில் வந்து அரிசி மாவும் மிளகாத்தூளும் தான் நாங்கள் தயாரித்து கொண்டு வந்தாங்க. பிறகு தான் ஒன்றை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஒரு கோப்பி வகையில் சத்துமா முட்டமான்னு சொல்லி இப்போ நாங்கள் 35க்கும் அதிகமான பொருட்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போ இதில் மிளகாத்தூள்னு சொல்லி சொன்னால் 1 கிலோ மிளகாய்னா 1 கிலோ மல்லி, 1/4 கிலோ பெருஞ்சீரகம்னு சொல்லி பழைய முறைப்படி தான் நாங்கள் வறுத்து இதுக்கண்டு இந்த இதில் வறுக்கிறதுக்குன்னு வயதான அம்மா மாதிரி இருக்கணும், அவர்கள்லாம் இதில் சரி எல்லாம் தயார்படுத்துகிறது. இது வந்து இந்த மிளகாய்த்தூள் வந்து 1 கிலோ வந்து 1400 ரூபாய்க்கு நாங்கள் எங்கள்கிட்ட நேரடியாக ஒன்றை விட கொடுத்து கொண்டிருக்கோம். கடையில் வந்து இதில் அடிக்கப்பட்ட ப்ரைஸ் வந்து 1695 ரூபா 1 கிலோ மிளகாய்த்தூள். இது 225 கிராம் மிளகாய்த்தூள். அதே மாதிரி ஒவ்வொரு சைஸ்லேயும் இருக்குது, 400 கிராம், 500 கிராம், 900 கிராம், 1 கிலோன்னு சொல்லி பல வெரைட்டியில் இருக்குது. அதே மாதிரி இது நாவல் கோப்பி வந்து நாவல் விதையிலேருந்து தான் எடுத்து தயார் செய்கிறோம். இந்த நாவல் கோப்பி வந்து சரியான சந்தையில் சரியான மார்க்கெட் இருக்குது. இது வந்து பெரிய அளவில் பயன்படுத்துகிற வந்து நீரிழிவு நோயாளிகள். இது வந்து மருந்துன்னு சொல்கிறத விட அதுக்கான ஒரு நிவாரணி.
இது வந்து டாக்டர்கிட்ட ஆலோசனைக்கு அமையத்தை நான் இதில் எல்லா பொருட்களுமே செய்து கொண்டிருக்கிறோம். கட்டுக்கல்வியும் தொழில் வாய்ப்புகளை உருவாக்க விரும்புகிற மனோநிலையும் இணைந்து அம்மா உற்பத்திகள் என்கிற பெயரில் உலருணவு ஏற்றுமதியில் தடம் பதித்து நிற்கிறது. நமது நிலத்தில் கிடைக்கிற பாரம்பரிய மூலிகை பொருட்களும் உள்ளூர் உற்பத்தி பொருட்களும் இவ்வுற்பத்திகளுக்கான மூலப்பொருட்களாகின்றன. இவற்றிற்கு பெறுமதி சேர்த்து சந்தை வலுவூட்டி மிளகாய்த்தூள், கோப்பி வகைகள், அரிசிமா உற்பத்திகள் மற்றும் மூலிகை உணவுகள் என்று பல்வேறு உற்பத்திகள் ஏற்றுமதியாகி வருகின்றன. இந்த நாவல் கோப்பி வந்து சின்ன சைஸ் இருக்குது, 560 ரூபா அடிச்சிருக்குது. அதே மாதிரி பெரிய சைஸ் கோப்பி இருக்குது, இது வந்து 990 ரூபா அடிச்சிருக்குது. இது நீங்கள் ஃபுட் சிட்டியில் பண்ணுற விலை தான் நான் சொல்கிற விலை. எங்கள்கிட்ட நேரடியாக பண்ணும்போது நாங்கள் அது விலை கழிவுகள் இருக்கும். அதே மாதிரி இது மாவிலை கோப்பி. இது வந்து காய்ச்சல்லேருந்து கனவை வருத்தத்துக்கு, சளி அப்படின்னு சொல்லி கனவை வருத்தத்துக்கு, இது மன அழுத்தம் அப்படின்னு சொல்லி கனவை வருத்தங்கள் இது பயனுள்ளதாக இருக்கிறது. இதோட விலை வந்து 980 ரூபா இதனுடைய விலை. அதே மாதிரி இது வந்து ஏலக்காய் டீ. ஏலக்காய் டீன்னு சொல்லி சொன்னோம்னு சொன்னால் இது வந்து கொஞ்சம் விலை கூடின பொருள்லாம் 1875 ரூபா வரும். குடிக்க முடியாத பால்மா அதுகளுக்கு வந்து இது யூஸ் பண்ண வேண்டாம், வாசமாக இருக்கும். இது வந்து கொய்யாயில கோப்பி. கொய்யாயில கோப்பி வந்து உடம்பு லாஸ் பண்ணுறாக்களும் வெயிட்டை குறைக்கிறவையும் அதே மாதிரி சுகர்காரம் பெரிய அளவில் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கணும். இந்த கோப்பி வந்து ஸ்ரீ போகர் மூலிகை தேநீர்னு சொல்லி இதனுடைய மூலப்பொருள் வந்து கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம் மூன்றையும் பயன்படுத்தி தான் செய்கிறோம். இது வந்து கூடுதலான வெளிநாடுகளில் வந்து மன்னர்கள் அல்லது பெரியாக்கள்லாம் அதை யூஸ் பண்ணுவார்கள். இது வந்து முகம் வந்து பொலிஷிங்காக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி கூடினது. அதாவது வந்து ஒரு வசனத்தில் சொல்கிறதா இருந்து மரணத்தை தவிர மீது எல்லாத்துக்கும் ஒரு மனிதன் பயன்படுத்தக்கூடிய ஒரு கோப்பி தான் இந்த கோப்பி. இதனுடைய விலை வந்து 935 ரூபா. இது வந்து முருக்கமில கோப்பி. முருக்கமில கோப்பி வந்து பெரிய அளவில் பயன்படுத்துறது வந்து தைராய்ட்ஸின் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கனவரத்தக்காரர் இதை யூஸ் பண்ணி கொண்டிருக்கோம். அதே மாதிரி முருக்கமில பவுடராகவும் இருக்குது, தனி பவுடராக. இந்த கோப்பின்ற ப்ரைஸ் வந்து 995 ரூபா. இது வந்து மல்லி கோப்பி. வளமையான முறைப்படி மல்லி, சுக்கு, மிளகு, நச்சீரகம், ஏலக்காய் அதில் பயன்படுத்தி இதை தயார் செய்திருப்போம். இதனுடைய விலை 430 ரூபா. இதில் வந்து 1/4 கிலோ டின்னும் இருக்குது. 1/4 கிலோ டின் வந்து 730 ரூபா. அதே மாதிரி இது சுக்கு கோப்பி. சுக்கு கோப்பி வந்து சுக்கு, மல்லி, நச்சீரகம், ஏலக்காய் இதில் பயன்படுத்தியிருப்போம். இதன் விலை வந்து 485 ரூபா. இதில் 1/4 கிலோ டின் இருக்குது, 790 ரூபாய். கொய்யா கோப்பி வந்து இதோட ப்ரைஸ் வந்து 980 ரூபா. அதே மாதிரி இன்சுலின் கோப்பி இருக்கிறது. இன்சுலின் வந்து 1290 ரூபா. அது சுகருக்கு வந்து சிறந்த ஒரு நிவாரணமாக இருக்கின்றது. அதே மாதிரி கருவா கோப்பி இருக்கிறது. கருவா கோப்பி வந்து கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி இதற்கு வந்து உடம்புக்கு கெட்ட கொழுப்புகளை அழித்து கொண்டு போகும். இந்த அதுக்கு முதல்ல நான் சொன்ன ஸ்ரீபோகரம் அதே மாதிரி தான் உடம்புக்கு கெட்ட கொழுப்புகளை அழிக்கிறது, உடம்புக்கு நச்சுத்தன்மை இல்லாமல் இருக்கிற அந்த ஸ்ரீபோகர் மூலிகை கோப்பின்ற தன்மை. அந்த மாதிரி அந்த ஸ்ரீபோகர் மூலிகை கோப்பி வந்து எனக்கு இது இந்த பேர், நான் இந்த பேர் எடுத்தது வந்து எனக்கு ஒரு சித்திர விளையாட்டத்தை இந்த பேர் எடுத்தது. அதோட இந்த பேர் வந்து ஸ்ரீ போகர் ரெண்டா பேர் அவர் தந்தவர். அதோட நாங்கள் சேர்த்து மூலிகை கோப்பின்னு அதை பயன்படுத்தினாங்க. மற்றது வந்து ஆவாரம் பூட்டி. ஆவாரம் பூட்டி கூடுதலாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது ஆவாரம் பூவிலும் செய்கிறது கூடுதலாக சுகர் அப்படி கனவர்த்தங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கிறது. மற்றது இது வந்து மாம்பழ கோப்பி. மாம்பழத்தில் வந்து பதப்படுத்தின மாம்பழத்தை எடுத்து அதில் இருந்தால் நான் கோப்பியை தயார் செய்கிறேன். அந்த மாம்பழ கோப்பி வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது மருந்தடிக்கப்படாத மாம்பழத்தை நாங்கள் கருத்தக்குளமான் அம்பளாய் மாம்பழங்கள் எடுத்து அந்த மாம்பழத்தை பதப்படுத்தி அந்த மாம்பழம் எந்த விதமான கெமிக்கலும் இதில் எந்த பொருளுக்கும் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். 1 வருஷம் வரைக்கும் மாம்பழம் பதப்படுத்தினா இருக்கும். எல்லா பொருட்களுமே பதப்படுத்தினா 1 வருஷத்துக்கு மேலே இருக்கும். மற்றது வந்து சத்துமா வந்து 9 தானியங்கள் பயன்படுத்தியிருப்போம். 9 தானியங்களை பயன்படுத்தி அந்த வரத்தை தயார் செய்கிறோம். இது கூடுதலாக சின்ன பிள்ளைகளும் வயது போனாக்கள் தான் கூடுதலாக எங்கள்கிட்ட பண்ணுறது கூட நர்சரியால் பள்ளிக்க பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி கூடுதலாக ஆர்டர் செய்து எடுக்கிறவர்கள்.
இதனுடைய விலை வந்து 295 ரூபா, 250 கிராம் பாட்டிலின் விலை. இது வந்து முட்டைமான பழைய காலத்து முறைப்படி ஊர் முட்டை பயன்படுத்தி முட்டை, அரிசிமா, உளுத்தம்மா, சீனி, நல்லெண்ணெய் இதை பயன்படுத்தி இது தயார் செய்திருப்போம். இதை விட வேப்பமில பவுடர் இருக்குது. மற்றது அரிசிமாயில் வந்து எங்கள்கிட்ட முருங்கமில அரிசிமா இருக்குது, குறிஞ்ச அரிசிமா இருக்குது, மற்ற வெள்ளாரை அரிசிமா இருக்குது. மற்றது கருவேப்பிலை கோப்பி இருக்குது. இது வந்து கருவேப்பிலை இலையை தான் பிரதானமாக வச்சு இந்த கோப்பி தயார் செய்கிறோம். இது இந்த ப்ரைஸ் வந்து ஒரு 715 ரூபா. இந்த கோப்பி வந்து கூடுதலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சில பேருக்கு வந்து சக்தி வரும், குமட்டலை நிப்பாட்டுறதுக்கு, மற்றது தலைமை வளர்கிறதுக்குன்னு சொல்லி நிறைய இதற்கு ஒரு நிவாரணமாக இது அமைகிறது. ஒரு உற்பத்தியை ஆரம்பத்தில் சந்தைப்படுத்த விளைகிற போது பல்வேறு சவால்களை சந்திக்க நேர்ந்தாலும் காலப்போக்கில் மக்களுடைய சுவையினை தொடுகிற பட்சத்தில் சந்தை வாய்ப்புகள் தேடி வரும் என்பதை உணர்த்தி நிற்கின்றன இந்த உற்பத்திகள். அரிசி மாலை வந்து எங்கள்கிட்ட வந்து மூலிகை கலக்கப்பட்டதாக வந்து வெள்ளாரை கலக்கப்பட்டிருக்கு அரிசி மாலை. அது வெள்ளாரை அரிசிமான்னு சொல்லி அது வருது. அதே மாதிரி ஒரு குழந்தை பிள்ளைகள் மூளை வளர்ச்சிக்கு நல்லன்னு சொல்லி அது எங்களுக்கு நல்லா சேல்ஸ் ஆகி கொண்டு போகிற பொருள். அதே மாதிரி குறிஞ்சாயில் அரிசிமா, குறிஞ்சாயில் வந்து அதோட பயன்படுத்தியிருப்போம். மற்ற முருக்கமிலை அரிசிமான்னு சொல்லி முருக்கமிலை யூஸ் பண்ணியிருப்போம். அதில் இது வந்து பிரதானமாக இந்த 3 அரிசிமா வகைகள் எங்களோட இப்போ பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களோட மொத்தமாக 35க்கும் அதிகமான பொருட்கள் இப்போ நாங்கள் தயாரித்து கொண்டிருக்கின்றோம். ஆரம்பத்தில் வந்து நாங்கள் பொருட்களை வந்து விற்கிறது சரியாக சிரமப்பட்டிருந்தாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச கடையில் கொண்டு தான் நாங்கள் முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க. ஆனால் அந்த கடையில் வந்து கேள்வி சரியான குறைவாக இருந்தது. வேறு வாடிக்கையாளர்கள் வந்து அந்த பொருளை பெரிய அளவு பார்ப்பதும் இல்லை. அதே நேரம் ஃபுட் சிட்டியில் வந்து தட்டில் வந்து பெரிய அளவு அடக்க மாட்டாங்க. ஆனால் பிறகு ஃபுட் சிட்டிக்காரரை எங்களை கால் பண்ணி உங்களோட பொருள் வேணுமென்னு சொல்லி கூடுதலான ஃபுட் சிட்டி கேட்டதை நாங்கள் பிறகு ஃபுட் சிட்டியில் கொண்டு போய்க்கிட்டாங்க. அப்போ எங்களுக்கான கேள்வி மார்க்கெட் உருவாயின அப்புறம் இப்போ எங்களுக்கு அந்த மார்க்கெட் உருவாயினுடைய ஃபுட் சிட்டியில் எங்களுக்கு தனி ரக்கில் அடக்கிறார்கள் பொருட்கள். அதே மாதிரி இந்த உருவாக்குறதுக்கு காரணம் வந்து புலம்பெயர்ந்த தேசம். புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் இங்கேருந்து பொருட்களை வேண்டபடியாக ஜெர்மன் சரி கூடுதலான நாட்டில் வந்து எங்களோட பொருட்கள் விற்பனை ஆகுது. இப்போ அங்கே வேண்டவர்கள்லாம் இங்கே இருக்கிறவே சொல்கிறார்கள் இப்படி ஒரு பொருள் உண்டு. ஆனக்கோட்டை ஜாழ்ப்பாணத்தில் ஆனக்கோட்டை என்ற இடத்துல வந்து ஒரு ஆள் வந்து அம்மா உற்பத்தின்னு சொல்லி விற்கிறார். நீங்கள் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி பொருட்களை கட்டிங்கன்னு சொன்னால் பொருட்கள் தெரிவாருன்னு சொல்லி அனுப்பி தான் இப்போ நேரடியாக எங்கள்கிட்ட வர்ற ஆக்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. அதாவது வந்து புலம்பெயர்ந்த தேசத்துலேருந்து அவர்கள் இங்கே அனுப்பிவிடுவார்கள். பிறகு இவர்கள் வேண்டி கொரியர் மூலம் அங்கே பொருட்களை அனுப்பி கொண்டிருக்கிறேன். கூடுதலாக எங்களோட பொருட்கள் அதிகம் விற்பனை ஆகிறது கோப்பி வகையிலையும் வந்து இந்த நாவல் கொட்டை கோப்பி, அதே மாதிரி ஆவாரம்பூட்டு கோப்பி, அப்படி நாங்கள் செய்கிற அந்த மூலிகை கோப்பி எல்லாத்துக்குமே சரியான ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்கின்றது. சில பொருட்கள் இப்போ மிளகாய் தூளாதுகள் வந்து எங்களோட நாட்டில் வந்து கேள்வி கூட. கோப்பி வகை வந்து புலம்பெயர்ந்த தேசத்தில் கூடுதலான அதிகமான ஓடஸ் இருக்குது. அதே மாதிரி சத்துமா முட்டமா வந்து இங்கே வந்து நர்சரி பிள்ளைகளுக்கும் பள்ளிக்க பிள்ளைகள்னு சொல்லி தான் கூடுதலான ஓடஸ் வந்து எங்கள்கிட்ட வந்து பண்ணி கொண்டு போயும். இப்போ வந்து அதிகமான ஃபுட் சிட்டிகளில் வந்து எங்களோட பொருட்கள் முன்னுக்கு இருக்கிற ராக்கையிலேயே அடுக்கிற அளவுக்கு எங்களோட பொருட்கள் மாறிட்டுது. அங்கே வந்து ஃபுட் சிட்டியில் போய் அம்மா உற்பத்தி பொருட்கள் இருக்கான்னு சொல்லி சில மீன்ற அளவுக்கு இன்றைக்கு எங்களுக்கு மாறி இருக்குது. முதல் ஆரம்பத்தில் நாங்கள் சரியாக சிரமப்பட்டு நாங்கள் ஒரு கடையில் போட்டுட்டு போட்டது 20% பில் பட்டால் மிச்சம் 80% ரிட்டர்னாக தான் இருக்கும். முதல்ல நாங்கள் நட்டப்பட்டு கொண்டுதான் இப்போ நாங்கள் அந்த இதில் இருந்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் வளர்ந்துருக்கிறோம். பிரதானமாக வந்து ஜெர்மனில் வந்து ஃபுட் சிட்டிகள் இருக்குது. கூடுதலான ஃபுட் சிட்டிகள் வந்து எங்களை நேரடியாக அவர்கள்லாம் எங்களை அன்றைக்கி வந்து பொருட்களை வாங்கி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் முதல்ல அவர்கிட்ட கேட்கும்போது அந்த பொருளை பெரிய அளவில் அவர்கள் சரி எடுப்போம் அப்படின்ற ஒரு வசனத்தோடய அவங்க பிறகு அதில் கைவிட்டாங்க. இப்போ அவங்க அங்கே இருந்தே கால் பண்ணுறாங்க, உங்களோட பொருட்கள் எங்களுக்கு வேணும், இந்த இதில் வந்து இத்தனை வேணும். அதை விட வேறு வெளி மாவட்டத்தில் இருக்க கம்பெனிகள் வந்து எங்களோட பொருளை வேண்டி அவங்களோட பேரில் இப்போ போய் கொண்டிருக்கு சில பொருட்கள். என்னென்னு சொல்லிச்சுன்னா சில பொருட்களை அவையால் கொள்வனம் செய்ய முடியாதுன்ற ஒரு பிரச்சனை, உற்பத்தி செய்கிற சரியான திரும்பப்பாடு இருக்குது. ஏன்னா இதில் இருக்கிற பொருட்கள் கூடுதலாக வந்து எல்லாமே பதப்படுத்தப்பட்டு தான் செய்யப்படுறது. அதாவது பதப்படுத்துறன்றது வந்து எவ்வளோ காலம் இருக்குன்றது எல்லாரும் செய்யலை. அதாவது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன இது சம்மந்தமாக படிச்சிருக்கணும், இது சம்மந்தமான ஒரு அனுபவம் இருந்தால் தான் அந்த தொழிலை அவர் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
மற்றது வந்து இந்த இதால் வந்து இப்போ எனக்கு வந்து கூட்டுறவு சைட்டில் நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. இப்போ நல்லூர் MBCS அப்படி பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் வந்து என்னுடைய உற்பத்தி பொருட்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி பனையா உறுதி சங்கம் அப்படின்னு சொல்லி கூட்டுறவு சைட்டால் எனக்கு என்னுடைய பொருட்கள் சேல்ஸ் ஆகி கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த எங்கள்கிட்ட இருக்க உற்பத்தி பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்கிறவர்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது வந்து இப்போ ஆவாரம் பூன்னு சொல்லிச்சுன்னா தீவக பகுதியில் ஆவாரம் பூ இருக்கின்றது. ஆனால் அந்த ஆவாரம் பூ வந்து ரோட்டில் வந்து சும்மா வேஸ்ட்டாக போய் கொண்டு வந்த ஒரு பொருள் அந்த பொருள். ஆனால் இப்போ நாங்கள் அதை என்ன செய்கிறோம், காசை கொடுத்து அந்த பொருளை கொள்வனவு செய்கிறோம். அதே மாதிரி நாவல்கொட்டைன்னு சொன்னால் நாவல்கொட்டைக்கு நாங்கள் காசை கொடுத்தா நாங்கள் அந்த பொருளை கொள்வனவு செய்கிறோம். அப்போ அந்த நாவல்கொட்டை இவ்வளோ நாளும் என்ன செய்யணும்னா குப்பையெல்லாம் போய் கொண்டு வந்தது. இப்போ அதை அவர்கள் என்ன செய்கிறார்கள், எங்களுக்கு அதை தர்றார்கள். அதுக்கப்புறம் நாங்கள் அதை க்ளீன் பண்ணி அதை நாங்கள் பதப்படுத்தி அதை 1 வருஷம் வரைக்கும் நாங்கள் வச்சுருந்ததை பயன்படுத்தக்கூடிய மாதிரி அதை மாற்றீடாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அப்போ இதால் வந்து நிறைய பேருக்கான வேலை வாய்ப்பு கொண்டு உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. அதே மாதிரி எங்களோட கம்பெனியும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு பெரிய அளவில் இருக்குது. மற்ற வந்து இது வந்து ஒரு பொருளாதார தடையா இல்லைன்னு சொல்லிச்சுன்னா COVID-19 எந்த டைம்லையும் எங்களோட தொழில் வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் வேகம் கொள்ளுமை ஒழிய வேகம் குறையாது. ஏன்னு சொன்னால் எங்களோட பொருளுக்கு அதாவது வந்து எந்த விதமான கெமிக்கல் பயன்படுத்தப்படாமல் அதாவது வந்து எங்கள்கிட்ட இருக்க பொருட்கள் எல்லாமே இப்போ நாவல் விதைன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு எந்த விதமான மரத்துக்கு கெமிக்கல் பயன்படுத்திக்க வேண்டும். அதே வேப்பம் பவுடர்னு சொல்லிச்சுன்னா வேப்ப மரத்துக்கு எந்த விதமான கெமிக்கல் எந்த காலத்திலும் பயன்படுத்திக்க வேண்டும். ஏன்னா அது இயற்கையாக வளர்கிற ஒரு மரம். இப்போ அதால் வேண்டுபவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் இல்லை. அதாவது வந்து 2023ஆம் ஆண்டு கொழும்பின் ஆய்வின்படி உலக நாட்டில் வந்து 7 வீதம் தான் விஷத்தை உண்றார்கள். ஆனால் இலங்கையில் மட்டும் 280% விஷத்தை உண்றார்கள். நான் பத்திரிகை வாயிலாக படித்திருந்தேன். அப்போ 2030ஆம் ஆண்டுக்கு பிறகு 45 வயது தான் அவருடைய ஆயுள் காலம்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம், அதுலேருந்து மாறுபடணும்னா எங்களுடைய வீடுகளிலேயே நாங்கள் உள்ளூர் உற்பத்தியை தயார் செய்யணும். சாதாரணமாக வீட்டு தோட்டமாக இருக்கலாம், எல்லாத்தையும் பயன்படுத்தலாம். நாங்கள் இதுலேருந்து விடுபடக்கூடிய இருக்கும். உள்ளூர் மூலப்பொருட்களுக்கு பெறுமதி சேர்ப்பதோடு உள்ளூரில் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி இளைய சமூகத்தின் வேலைத்தள பெருக்கத்தையும் இத்தகைய சிறிய நிறுவனங்கள் உருவாக்கி வருகின்றன என்பது மகிழ்ச்சியான விடயம். நாட்டில் வந்து பொருட்கள விலை வந்து ஏறுகிறங்கிறதால வந்து நாங்கள் தயாரிக்கிற பொருட்கள விலை வந்து சரியான விலையை தீர்மானிக்கிறதுல பெரிய ஒரு சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. ஏன்னா நாங்கள் வந்து லேபிள் எல்லாம் முதல்ல தயார் செய்திருவோம். அப்போ திருப்பி விலை ஏறுகிறாங்க. அப்போ நாங்கள் அந்த பொருட்கள லேபிளெல்லாம் மாற்ற முடியாது. அப்படியான பிரச்சனை இருக்குது. அதே நேரம் இப்போ வெளிநாட்டுக்கு அனுப்புகிறபடியே நாங்கள் அந்த இஞ்சையும் அதே குவாலிட்டியில் நாங்கள் விட்டு கொண்டிருக்கோம் பொருள். அப்போ வெளிநாட்டு சந்தை வாய்ப்புக்கு மிகப்பெரிய ஒரு சவால்கள் நிறைய இருக்கின்றது. நாங்கள் நிறைய எங்களை மாதிரி நிறைய பொருட்கள் அங்கே வந்து உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கணும். அங்கே நாங்கள் வந்து ஒரு பலத்த ஒரு போட்டியின் மத்திய தான் எங்களோட பொருளும் அங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கோம். மழை காலங்களில் வந்து நாங்கள் முருக்கமிலைக்கு வந்து சரியான ஒரு தட்டுப்பாடு நாங்களுக்கு ஏற்பட வேண்டாம். முருக்கமிலையில் வந்து பச்சை கலர் முருக்கமிலை வந்து கூடுதலாக மஞ்சள் அடிக்க வலிக்கட்டும். அப்போ அந்த டைம் நாங்கள் முருக்கமிலையை பயன்படுத்த முடியாது. அப்போ நாங்கள் மழை காலத்தில் வந்து முன்னமே நாங்கள் பதப்படுத்தி இலைகளை நாங்கள் பெரிய அளவில் வச்சுருக்கிறது. சில நேரங்களில் வந்து அந்த நெருக்கப்பாடுகள் விரைக்க வேறு ஆக்கட்டையும் கூடுதலாக நாங்கள் அதை கொள்வனவு செய்ய வேண்டிய ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்படுகின்றது. அதே மாதிரி நாவல் விதைன்னா நாவல் விதை வந்து சீசனுக்கு தான் வரும். அப்போ அந்த சீசன்லாம் நாங்கள் அவ்வளோத்தையும் எடுத்து வச்சுருக்க போகிறோம். அதே நேரம் வெளியிலேருந்து எடுக்க போகிறோம். அதை பதப்படுத்தி அதை சரியான முறையில் வச்சுருக்க சில காலப்பகுதியில் எங்களுக்கு பற்றாக்குறை ஒன்று ஏற்படும். ஏன்னா நாங்கள் வந்து இவ்வளவு காணுமென்னு சொல்லி வச்சுருக்கேன். அந்த முறை கூட சேல்ஸ் ஆகிட்டுன்னு சொன்னால் இன்னொரு ஆள்கிட்டேருந்து அதை எடுக்க வேணும். அப்போ இன்னொரு ஆள்கிட்ட எடுக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா அதோட கேள்வி விலை வந்து இப்போ வந்து 4ஆம் மாதம் 5ஆம் மாதம் 6ஆம் மாதம் 1 கிலோ நாவல் கொட்டையின் விலை வந்து 2500 ரூபா 3000 வரைக்கும் வரும். அப்போ அது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு பிரச்சனை. அதே மாதிரி இப்போ எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் இலங்கையில் இருந்து கொண்டு யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு எங்களோட பொருட்கள் வந்து வெளிநாட்டில் வில்பட்டு கொண்டு இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிறவர்கள் கூடுதலானவர்கள் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறார்கள். நாங்கள் இங்கே இருந்து வெளிநாட்டுக்கான பொருட்களை ஏற்றி அதே நேரம் அங்கேருந்து நாங்கள் டொலசை நாங்கள் எங்களோட நாட்டுக்கு எடுக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஒன்றுங்கிறது. அதே நேரம் இந்த மாதிரி உற்பத்திகள் செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எல்லாருக்குமே. ஒரு வளவை எடுத்து நாங்கள் துப்புராக்காமல் விடுவோமா இருந்தால் அந்த வளவிலிருந்து எங்களுக்கு ஒரு வருஷம் துப்புரா காட்டி அந்த வளவிலிருந்து ஒரு 50 பொருளாச்சும் உங்களுக்கு சாப்பிட்ற பொருள் எங்களுக்கு கிடைக்குது. கொப்பையிலேருந்து பிரண்டையிலேருந்து எல்லா பொருளும் கிடைக்கும். ஆனால் நாங்கள் அதை பயன்படுத்துவது கிடையாது. ஆளை போட்டு துப்புராக்கி அவ்வளோத்தையும் வேஸ்டேஜ் ஆகிறோம். அது சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்துவோமா இருந்தால் அதுலேருந்து நிறைய காசை அதாவது எங்களோட யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய காசு மரங்களை நாங்கள் அழித்து கொண்டு இருக்கிறோம். சாதாரண ஒரு கருவேப்பிலை மரம்னு சொன்னால் அது
தண்டைப்பாட்டுக்கு வளர்ந்து கொண்டு இருக்கும். ஆனால் அதை வெட்டி எல்லாரும் வருகிறார்கள். அதேமாதிரி பிரண்டையாக இருக்கலாம், கொவ்வையிலையாக இருக்கும், முடக்கத்தான், அப்படி நிறைய பொருட்கள் வந்து எல்லா மூலிகையும் வந்து இங்கே அதை பற்றியான விவரம் தெரியாமல் அல்லைன்னு சொன்னால் அது அவர்களுக்கு ஒரு பயன் இல்லை, அது ஒரு குப்பையாக இருக்குன்னு சொல்லி அதை வேஸ்டேஜ் ஆகி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் உண்மையிலேயே சரியான ஒரு பணப்பயிர், எங்கள்கிட்ட இருக்கிற நிறைய பணப்பயிர்களை நாங்கள் அதை பயன்படுத்தாமல் விட்டு கொண்டிருக்கின்றோம். மற்ற வந்து இனி வந்து நாங்கள் வந்து கிழங்கு பொரியல், மற்றது உரைப்பு முறுக்கு அப்படியான பொருட்கள் செய்வதற்காக நாங்களே மிஷினை தயார் செய்து வச்சுக்கிறோம். அந்த பொருட்கள மிஷின் வந்து 2 லட்சத்துக்கும் அதிகமான விலை. அப்போ நாங்கள் அந்த மிஷினை நாங்களே அதுக்குரிய உபகரணங்களை வேண்டி வெல்டிங்கில் கொடுத்தெல்லாம் ஒட்டி அந்த மிஷின் கிழங்கு பொரியல் செய்வதற்கான மிஷின், அதே மாதிரி உரைப்பு முறுக்கு, இடியப்பம் எல்லாத்துக்கும் செய்கிறதுக்கான மிஷின் வந்து நாங்கள் இப்போ தயார் செய்து வச்சுக்கிறோம் எங்களோட சொந்த ஐடியாவில். அதை வந்து எல்லாமே இந்தியாவில் இருக்குது. அப்போ இந்தியாவிலேருந்து நாங்கள் கொள்வனவு செய்கிறதா இருந்தால் அது இந்த விலை வந்து அதிகமாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் அந்த பொருளை வந்து இங்கே வெல்டிங்காரண்ட கொண்டே கொடுத்து நாங்கள் ஐடியாவை கொடுத்தா இப்படி தான் செய்யணும்னு சொல்லிச்சுன்னா அவங்க செய்திருவாங்க. மிகவும் ஒரு குறைஞ்ச விலையில் அதை செய்திடக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ நாங்கள் அதில் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அப்படியும் வார மாதம் இல்லை அடுத்த மாதத்துலேருந்து எங்களோட பொருட்கள் வந்து இந்த பொரியல் வகைகள், அதாவது வந்து மரவள்ளி பொரியல், கிழங்கு பொரியல், உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லி நிறைய பொரியல் வகைகளும் போடுவதற்கு தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நான் வந்து 10 வருடமாக கிராமிய வங்கி, அதாவது ரூரல் பேங்க் மேனேஜராக கடமை புரிஞ்சிட்டு, அதே நேரம் நான் இப்போ ஏறக்குறைய ஒரு 18 வருஷமாக கணித பாட ஆசிரியராக கடமை புரிஞ்சு கொண்டிருக்கின்றேன். இன்று வரைக்கும் கணித பாட ஆசிரியராக தான் நான் வேலை புரிஞ்சு கொண்டிருக்கிறேன். மீதி நேரங்களில் வந்து வேலையாக்களை வச்சு தான் நான் கம்பெனி செய்து கொண்டிருக்கிறேன். நானும் அதில் ஒரு பங்கா, அதாவது ஒரு அங்கத்துவமாக அல்லது அவர்களோட கூட சேர்ந்து வேலை செய்கிற ஒரு ஆளாக தான் நான் இன்று வரைக்கும் அந்த கம்பெனியை வளர்த்து கொண்டு போகிறோம். மற்ற வந்து நாங்கள் வேலை ஸ்டார்ட் பண்ணுற நாங்களுக்கு வந்து கட்டாயங்களுக்கு வேலை தெரிஞ்சிருக்கணும். நான் இது சம்மந்தமான கோர்ஸ் வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டிலையும் படிச்சிருக்கிறேன். அதே நேரம் இது சம்மந்தமான ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து அனுராதபுரம் வேறு இடங்கள்லாம் போய் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை முழுமையாக செய்தேன். நான் செய்கிற தொழிலுக்கும் இப்போ செய்கிற தொழிலுக்கும் உண்மையிலே சம்மந்தம் இல்லை. நான் கணித பாடம் படிப்பிக்கிறேன்னா இங்கே வந்து கோப்பித்தூள் தயார் செய்கிறதோ இல்லை கோப்பித்தூள் ஏற்றுமதி செய்கிறதோ அல்லது கோப்பித்தூள் நாங்கள் செய்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிற ஒரு கௌரவ பிரச்சனை என்றது ஒன்றுமே கிடையாது. நாட்டில் நிலவுகிற ஸ்திரமற்ற பொருளாதார நிலைமைகள் சந்தைப்படுத்தலில் சவால்களை தோற்றுவித்தாலும் நம்பிக்கையோடு முயற்சி செய்து நமது நிலத்தின் சுவையை கடல் கடந்தும் காவு செல்லுகிற இத்தகைய உற்பத்தியாளர்களுக்கு ஊக்கப்படுத்தல்களை வழங்குவதன் மூலம் நிலத்தின் பொருளாதார வளத்தினை மேம்படுத்த முடியும். உலருணவு உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகிற சிறிய ரக இயந்திரங்களை தமது எண்ணத்திற்கும் இயலளவிற்கும் ஏற்ப தயாரித்து பயன்படுத்தி உற்பத்திகளை பெருக்க விளைகிற இத்தொழில் முயற்சியாளரின் உற்பத்தி பயணங்கள் சிறக்க வேண்டும் என்பதே எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கிறது.